Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா. ரொம்பவே சூப்பரா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சூடாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. ஆனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அது எல்லாமே சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆலு மசாலா பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாதி கையளவு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது சப்பாத்தி மாவு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாகவே உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது கீழே கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 சைடும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்னதாக விரிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக சின்னதாகவே விரிச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக விரிக்க வேண்டாம். இப்போது இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஆலு மசாலாவை உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ்க்கு சப்பாத்தி மாவு உருட்டியிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சப்பாத்தி மாவு ஒன்று செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ கீழேயும் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக நல்லா மெதுவாக விரிச்சுக்கோங்க. அந்த மசாலா நல்லா வெளியே வராத அளவுக்கு விரிச்சுக்கோங்க. அங்கங்கே லைட்டாக வந்தால் பரவாயில்ல, பட் எல்லா மசாலாவும் வெளியில் வர மாதிரி நம்ம விரிக்கக்கூடாது. அப்படி மசாலா கொஞ்சம் வெளியே வந்ததுன்னா அதுக்கு மேலே மாவை தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் விரிச்சு எடுத்துக்கோங்க. இதை விட திக்காலாம் நமக்கு வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் விரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா மீடியம் ஹையில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த ஆலு பராத்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா மீடியம் ஹைலே வச்சு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நல்லா மீடியம் ஹைலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ஆலு பராத்தாவை இந்த பட்டர் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.